சரணம். அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 9ஆம் தேதி ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சென்னையில் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணுறோம். சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள நபர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுடைய பங்களிப்பில், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த வருமானத்திலையா இருக்கட்டும், இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இருக்கக்கூடிய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ், அதுபோக தினசரி அன்னதானம், வஸ்திரதானம் கொடுக்கறது, க்ரோசரிஸ் கொடுக்கறது, முடிஞ்சவர்களுக்கு முடியாதவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எஜுகேஷனல் சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வரோம். இறைவனின் பெரும் கருணையினால சில பல மாதங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன சப்போர்ட் இருந்தாலும் கூட முடிந்த அளவுக்கு இதை விடாமல் பண்ணிட்டு வரணுன்ற நோக்கத்தில் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதாவது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக நீங்கள் அடுத்த கட்டம் பயணித்து உங்களது வாழ்க்கையில் போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அதை நன்றி கடனை பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸில் வெளிப்படுத்துறீங்க, மெயில் அனுப்புறீங்க, நேரடியாக மீட் பண்ணும்போது உங்களோட அன்பை வெளிப்படுத்துறீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமாக ஒரு நல்ல நிலையை உங்கள் மனதளவிலையும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் அடைந்தீர்களோ, நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த பயிற்சி பண்ணும்போதும் சரி, இந்த புரிதல் கிடைக்கும் போதும் சரி, குடும்ப பிரச்சனைகள் நிறையா சரியாயிருக்கு, தொழில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கு, எனக்கு வேலையே கிடைக்காம இருந்தேன், எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் நிறையா சொல்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபீட்பேக் வருது. நீங்கள் அனுபவித்த இந்த ஞானம், நீங்கள் அனுபவித்த இந்த சந்தோஷமானது இன்னும் பல மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் என்பது நிச்சயமாக அவசியமாக எப்பேற்பட்ட ஆட்களுக்கும் தேவைப்படும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கோவிலில் உண்டியல் இல்லாமல் இன்னைக்கு அந்த கோயிலோட பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முடியுது? எந்த கோவிலை கடந்து எந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா காணிக்கை வாங்காமல் எங்கே சர்ச்சு நடத்த முடியுது? எந்த ஸ்கூலில் ஃபீஸ் வாங்காமல் ஸ்கூல் நடத்துகிறாங்க? இதையெல்லாம் கடந்து நீங்கள் எந்த அரசு கவர்மெண்ட் ஸ்கூலாகவே இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி, குறைஞ்சதுன்னு ஒரு அமௌண்ட் என்பதாவது தேவைப்படும். ஸோ பணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்குவதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதனால இதை மனதில் கொண்டு நீங்கள் விருப்பம் உள்ள நபர்கள், அதாவது இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அது கீழே ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்ற பட்டன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஞானமும் இந்த தெளிவும் இன்னும் பல மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் அந்த ஜாயின் பட்டன் முன்னாடியே கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் அதை பெரிய லெவலில் நாங்கள் ரெக்வஸ்ட் எதுவும் பண்ணல. சரி, தேவைப்படும் போது அதை நம்ம ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இப்போது அதற்குண்டான சரியான நேரம் வந்திருப்பதனால் உங்களிடம் மாபெரும் ஒரு வேண்டுதலை உரித்தாக்கி கொள்கிறோம். ஸோ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மற்றும் அதை சார்ந்த நபர்கள் இணைந்து செய்யக்கூடிய இந்த சமுதாய சேவையில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்கோம். மந்த்லி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக உங்களோட கிரெடிட் கார்டில் இருந்தோ இல்லை மற்ற ஆப்ஷனில் இருந்தோ டைரெக்டாகவே நீங்கள் யூடியூபுக்கு பேமெண்ட் அனுப்ப முடியாது. ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும். அது ரெகுலராக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு வரும்போது மாபெரும் அளவில் ஏகப்பட்ட மனிதர்களுக்கு இன்னும் தாராளமாக உதவிகள் செய்யலாம். ஏன்னா பணம் என்பது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஆக்டிவிட்டி பண்ண 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 இந்த உலகத்துக்கே பத்தாது. ஏன்னா அவ்வளோ பணம் என்பது தேவைப்படுது. நம்ம பெரிய லெவலில் கோடியே நம்ம எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியலனாலும் கூட உங்களால் முடிந்த பங்களிப்பை மந்த்லி சந்தாவாக, மந்த்லி டொனேஷனாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட டைரக்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அதை தொடர்ந்து ஜிபே மூலியமாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் பண்ணாதவங்க எனக்கு இதன் மூலியமா எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குங்க, இந்த ஃபவுண்டேஷன் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேங்க, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்த கட்டம் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ஜாயின் பட்டன் அதை மந்த்லி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களால் இன்னும் பல உயிர்கள் பலனடைய போகிறது. இதனுடைய வெளிப்பாடு விரைவில் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதை தொடர்ந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.